ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 152வது திருப்பெயர் நாமா மோகனாய நமஹா. மோகிக்கச் செய்பவனுக்கு நமஸ்காரம். எதனால் மோகிக்கச் செய்கிறார்? தனது அழகினாலும் அருளினாலும் பக்தர்களை தன்பால் மோகிக்கச் செய்கிறார். மயக்கம் போயிருக்கக்கூடியதான முனிவர்களே ராமனுடைய அழகக் கண்டு மயங்கிறார்களாம். ஆனால் அந்த மயக்கம் பேதமான சம்சார பந்தத்தில் இடரக்கூடிய மயக்கம் இல்லை, சம்சார பந்தத்தை போக்கக்கூடியதான மயக்கம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு கொண்டு போய் சொன்ன காரணத்தினாலையும், எல்லாத்தையும் விட்டவர்கள் விடாதது பகவான்கிறது காரணத்தினாலையும் மோகனன் அப்படின்னா அழகான ஆனந்தமான சச்சிதானந்தமான பிரம்மமாக இருக்கிறவர்னு அர்த்தம். ஹரிஹர சரீர ஜன்மனா மரகத வனிக்ளிப்த மேகலாயுக்தா விஜயது ச வேதசாஸ்தா சகல சித்த மோககிருன் மூர்த்திஹி அப்படின்னு ஒரு தியானமானது தெரிவிக்கிறது. ஹரிஹரருடைய சரீரத்திலிருந்து பிறந்தவரும் மரகதவனி மேகலை அணிந்தவரும் அகில புவனங்களில் உள்ளவருடைய மனதை மோகிப்பிக்கக்கூடியவான வேதசாஸ்தா வெற்றியடையட்டம்னு இந்த சாஸ்தாவுடைய தியானமானது தெரிவிக்கிறது. பொதுவாக மகாவிஷ்ணுனுடைய குழந்தை ரூபமான கிருஷ்ண ரூபம் எல்லாத்தையும் விட்டவர்கள்லாம் கூட அதை விடாமல் ஈடுபட்டிருக்கார்கள். அதே மாதிரி பரமேஸ்வரனுடையதான ஒரு குழந்தை ரூபங்கிறது தனியாக இல்லைன்னாலும் சுப்பிரமணிய சுவாமியாக சொல்லலாம். அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கே பரமேஸ்வரனே சுப்பிரமணிய சுவாமின்னு இருக்கிறதுனால இது ரெண்டும் சேர்ந்து அழகாக இருந்தால் அப்போ சாஸ்தா கிட்டக்க எத்தனை அழகு இருக்கும். அதனால் அப்படி எல்லாமாவும் இருக்கக்கூடிய மோகிக்கக்கூடியதான இவா எல்லாரும் மோகிக்கக்கூடியவராக இருக்கிறவர். அப்படி இருக்கிற சுவாமிக்கு நமஸ்காரம்னு இது சொல்கிறது. இதில் முன்பின் நாமாக்களுக்கு சம்பந்தம் உண்டுன்னு ஏற்கனவே அடியேன் விண்ணப்பிச்சிருக்கேன். இப்போது மயக்கம்னு வந்துடுத்துன்னா பந்தம்னு இருக்கும், மோட்சம் கிடையாது. ஆனால் இந்த நாமாவினுடைய இந்த சாஸ்திரநாமத்துடைய ஒரு விசேஷம் பார்த்தீர்களானா, இப்போ 152ல் மோககாய நமகான்னு சொல்லிடுத்து, சுவாமியே மோகனாய நமகான்னு சொல்லிடுத்து. இப்போ 153ல் மோக்ஷதாயகன் அடுத்து சொல்ல போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருடைய அழகக் கண்டு அதில் ஈடுபட்டு சகுனத்தெல்லாம் கடந்து கரைஞ்சு நிர்குணமான மோட்சத்தை கொடுக்குறவர்னு இருக்கிறதுனால இந்த அழகு இந்த மோகனமான ரூபமானது பும்சாம் மோகன ரூபா என்ன ஆனந்தமான ஸ்வரூபமே தவிர அது பந்தத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயம் அல்ல அப்படிங்கிறத இந்த சகசநாமமே தெரிவிக்கிறது. அதனால் மோகனாய நமஹா அப்படின்னு தன்னுடைய அழகினாலையும் அருளினாலையும் எல்லா பக்தர்களையும் தன்பால் மோகிக்கச்சருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.